அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் வெளிச்சம் தாரும் இந்நேரமே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். சொல்லுவோம் ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆவியானவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கலாம். ஆராதனை இயேசுவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. ஆமப்பா, ஆமென். ஓஹோ,
வாஞ்சித்து அப்படியே ஆவியானவரை வாஞ்சிக்கலாம். ஆவியானவரை வாஞ்சித்து அப்படியே தெய்வ பிரசன்னத்துல நிரம்புங்க. நம்மை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை எல்லாம் அப்படியே விட்டு கொடுங்க. உலக சிந்தனைகள் வேண்டாம், மாம்ச எண்ணங்கள் வேண்டாம், எல்லாம் மாற்றி வைத்து விட்டு தெய்வ சமூகத்துல அப்படியே நம்மை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி கீதமானவர் அரண கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர் கோட்டையுமா. ஆமென். சந்தோஷமா யானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். அவர் தன் சங்கீதமானவர் உள்ள கோட்டையுமா. ஆமென். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமென். அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் தன் சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா. ஆமென். சந்தோஷமா ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர்.
நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். ஆமென் ஆமென். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் சொல்லுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா. அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினாமே இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் சொல்லுவோம். இருக்கரம் தட்டி என் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா. ஆமென். ஜீவனின் அதிபதியானவரை அவர் இந்த சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. ஆமென். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா. ஆமென். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமென். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா. ஆமென். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரை மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரை மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆமென்.
தெய்வமே நீ, உம்மை அல்லாதி பூமி யாரையும் நம்பி உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே இயேசுவே நன்னாருயிரே, இயேசுவே நன்னாருயிரே, இயேசுவே நன்னாருயிரே, இயேசுவே நன்னாருயிரே, ஓ இயேசுவே நன்னாருயிரே, இயேசுவே நன்னாருயிரே, இயேசுவே நன்னாருயிரே, இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் எல்லா பிள்ளைகளும் பலத்தோடு எங்கு 2-3 பேர் ஒருமித்த மனதோடு கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் அருளின தேவன் இன்று நம் மத்தியிலும் இருக்கும்படியால் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரங்களை ஒருமுகப்படுத்தி எல்லோரும் ஒரே மனதோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, எங்கள் துதிக்கு பாத்திரர் நீரே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க. நல்ல துதிங்க. வாய்களை திறந்து துதிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள், உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற தடைகளை மாற்று. தேவன் இறங்கி வருவார், கர்த்தர் இறங்கி வருவார். நீ துதிக்க துதிக்க அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்தால் உனக்கு விரோதமாய் உள்ள சகல கட்டுகளும், ஓ சாத்தான், உன்னுடைய வாழ்க்கை, ஓ உன்னுடைய உயர்ச்சிக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், உனக்கு விரோதமாய் அவன் எழுப்பி இருக்கிற மதில்கள், ஓ செருபாபேலை பார்த்து சொன்னார், அபிஷேகம் பெற்ற செருபாபேலே, உனக்கு விரோதமாய் பர்வதம் போல நின்றாலும், ஓ பர்வதங்கள் எழுப்பி நின்றாலும் அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்னால் அது சமபூமியாகும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் அப்படியே துதிக்க தொடங்குங்க. சில மதில்கள் இடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு நீ ஒன்றும் ஜெபிக்க வேண்டாம். நீ ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இரு. கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் செய்ய வேண்டியதை அவரே செய்வார். அவர் செய்ய வேண்டியதை அவரே உனக்கு செய்வார்.
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. வானத்திலும் இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் உண்டு. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இல்ல. மனுஷருக்குள்ளே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். ஆமென். சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆஹா. மனுஷருக்குள்ளே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு
கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமப்பா, உம்மை போல ஒருவர் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், வெறும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், வெறும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். ஆமென், ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும், எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். ஓ, அவர் ஏன் மதுரத்திலும் மதுரமான நாமம். சந்தோஷமா கரங்களை தட்டி அந்த நல்ல நாமத்தை உயர்த்தலாம். அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த, அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த நாமம் மட்டுமே நமக்காய் கொடுக்கப்பட்டது. நான் சுகமாய் வாழ்வதற்காய் கொடுக்கப்பட்ட நாமம், நான் சமாதானமாய் வாழ்வதற்காய் கொடுக்கப்பட்ட நாமம், நான் ஜெயமாய் வாழ்வதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்தலாம். நாம் முன்னேறி செல்வதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், நாம் சுகமாய் வாழ்வதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், அந்த நாமத்தை போல் வேறொன்றும் இல்லை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி, நன்றி. உம்மை போல ஒருவர் இல்லைப்பா, உம்மை போல ஒருவர் இல்லை இயேசுவே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தில் எல்லாம் கூடும், அந்த நாமத்தில் எல்லாம் கூடும். இயேசு என்ற நாமத்தில் எல்லாம் கூடும். எவ்வளவு நல்ல நாமம். பக்தன் சொல்லுகிறான், என் கால் வழுக்கிட்டு சறுக்கிட்டு, ஆனால் ஒரு கரம் என்னை தாங்கிட்டு. அதுதான் நம்ம இயேசுப்பாவின் நாமம்.
எத்தனை பிள்ளைகளுக்கு நன்றியோடு ஒரு ஆமை சொல்ல முடியும்? நான் வழுக்கினாலும் விழுந்து விடாமல் தாங்குகிற ஒரு தெய்வம். அவரை போல ஒருவர் இல்லை. அவரை போல ஒருவர் நம்மை நேசிக்கவும் நம்மை பாதுகாக்கவும் நம்மை போஷிக்கவும் அவரை போல ஒருவர் இல்லை. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்ல
வாய் திறந்து சொல்லுங்க, உள்ளளவு. அப்படியே உள்ளம் திறந்து எஸ். எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்பீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்பீரே. உன் தகப்பனார் என்பீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. முழு உள்ளத்தோடு உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஒருமுறை கூட ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவு துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவு வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கும் போது வாழ்நாளெல்லாம் உம்மை பாடணும். ஆனாலும் வார்த்தைகள் போதாது ஆண்டவரே. உணர்ந்து அப்படியே கண்களை மூடி அப்பாவை பார்த்து நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகள் போதாதே. நான் உள்ளளவு துதிப்பேன். அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க. ஆஹா, உள்ளத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா. வழுவாமல் காத்திட்ட தேவனே உமக்கு நன்றி. உள்ளளவு துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவு துதிப்பேன் உன்னதர் இயேசுவே.
நன்றி ராஜா. நீர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் எல்லாவற்றிலும் இறங்கி வந்து எங்களை மறைத்து, உம்முடைய கூடாரத்தில் மறைத்து எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒருவருடைய கால்களும் சறுக்கி விடாதபடி என் தேவன் உம்முடைய நீதியில் அவர்களை தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. రక్షకురుమా యేసుక్రీస్తు నామములో உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడు రక్షకురైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తున్నాం. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మన పైన ఏనపడే దేవుని மனதில் முடவுள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவன். மனதில் முடவுள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவன். మనసులో కొరత ఉండోవని చూసే మన దేవుడు. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 நமக்கு தெரியும், இயேசு ஒரு முறை பெதஸ்தா குளத்தின் அருகே சென்றார். మనకు తెలుసును, యేసు ఒక బారి బెదస్తా సమ గుడాన వచ్చి దగ్గర వచ్చి చూసినాడు. அங்கு ஒரு முடவன் கிடந்தான். అక్కడ ఒక కుష్ఠరోగి ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. எத்தனை வருஷம்? 38 வருஷமாய் முடவனாய் இருந்தவன். 38 ఏండ్లు మొడవడగా ఉన్నాడు వాడు. அவனை இயேசு எழுப்பினார். అతన్ని యేసు లేపాడు. பேதுருவும் పేతురు, யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது దేవాలయానికి పోయినప్పుడు ஒரு முடவனை கண்டார்கள். అక్కడ ఒక కుష్ఠరోగిని చూశారు. எத்தனை வருஷம்? 40 வருடம் முடவன். 40 ఏండ్లుగా వాడు ఆడ ఉన్నాడు. ஆமென். தாயின் கர்ப்பத்திலிருந்தே முடவனாய் பிறந்தவன். తన తల్లి గర్భాన్లోంచే వాడు ఆ వ్యాధిలో ఉన్నాడు. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று தூக்கி விட்டார்கள். అతను యేసువిன் నామములో అనేసి అతన్ని లేపి విడిచారు. அவன் முடவு நீங்கியது. వాని కాళ్ళంతా బాడైంది. ஆமென். அவன் துள்ளினான், குதித்தான், ஓடினான், தேவாலயத்துக்கு உள்ளால் போனான். వాడు ఎగిరినోడు, దుమికినోడు, దేవాలయానికి లోపల పోయాడు. இதெல்லாம் நமக்கு தெரியும். பல அற்புதங்கள் வேதம் சொல்லுகிறது. இயேசு போன இடத்திலெல்லாம் குஷ்டரோகிகளையும், வியாதிஸ்தர்களையும், முடவர்களையும், குருடர்களையும், செவிடர்களையும் கொண்டு போனார்கள். அவர்கள் சுகமடைந்தார்கள். இதన్ని మనకు తెలుసును. అన్ని వ్యాధిస్తుల్ని మన యేసు వాళ్ళని సుఖపడిసినోడు అనేసి. శరీరத்தின் ముడவை மாற்றுவது எளிது. శరీరంలో ఉండే రోగాల్ని మార్చేదానికి సులభము. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தில் சரீரத்தின் முடவுகளை கம்பியை போட்டுடலாம், ஸ்க்ரூ போடலாம், என்னென்னமோ பண்றாங்க. ఇప్పుడు ఉండే సైంటిస్టులు మనుషులకు ఏమి కావాలన్నా వాళ్ళు చేయస్తున్నారు. ஆமென். ஆமென். ஆனால் மனதில் ஏற்படுகிற முடவை நீக்க ஒரு மருந்தும் இல்லை. இயேசுவை தவிர வழி இல்லை. మనస్సులో ఉండే కలకాల్ని మార్చేదానికి ఎవరి వల్ల కాదు, మన యేసుని తప్ప. ஆமென். ஆமென். இயேசு சரீரத்தில் முடவை மட்டுமல்ல, மனதில் முடவனாய் இருக்கிறவனையும் நோக்கி பார்த்து விடுவிக்கிற தெய்வம். యేసు శరీరంలో మాత్రం కాదు, మన మనసులో ఉండేదానిను మార్చేదానికి అతన శక్తుడు. பல வேளைகளில் நாம் சோர்ந்து போகலாம். ఎన్నో సమయాల్లో మనం సుస్థైపోయొచ్చును. என்னடா வாழ்க்கை இது? ఇది ఏమి జీవితం అని. என்ன பிரயாசப்பட்டும் நம்மால் முன்னேற முடியவில்லை. ఏమి ప్రయాసాలు చేస్తేనో మనం ముందు పోయేదానికి కాలేదు. இல்லாவிட்டால் ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. లేదంటే ఒకటి కాత ఒకటి వస్తనే ఉంటాయి. என்னடா வாழ்க்கை இது நமக்கு? ఇది ఏం జీవితం అనేది మనకు. மனதில் முடவு வந்திருக்கலாம், మనసులో కలకాలు, மனம் சோர்ந்து போயிருக்கலாம், మనసులంతా సుస్థైపోయి ఉండొచ్చును. ஆமென். எதையும் செய்ய மனது இருக்காது. మనకి ఏమి చేసేదానికి మనసు ఉండదు. ஹைதராபாத் பிரியாணியை கொண்டு வச்சாலும் மனது இருக்காது. హైదరాబాద్ బిర్యానీ ఎత్తుకొచ్చి ఇస్తేనే తినేదాని కాదు. அல்லேலூயா. ஆமென். ஆமென். மனதில் முடவுள்ளவனையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். మనసులో కలకుండోల్ని కూడా దేవుడు చూస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சவுலுடைய மகன் సౌలు కొడుకు யோனத்தான் என்று ஒரு மகன் இருந்தான். యోనతాన్ అనే ఒక కొడుకు ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. இந்த யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான். ఈ యోనతానుకనే ఒక కొడుకు ఉన్నాడు. தாவீது దావీదు சிங்காசனம்
సౌలుడమిருந்து దావీదుకు வருகிறது. సౌలు దగ్గర నుంచి మనకు దావీదు దగ్గర సింహాసనం వస్తాయి. இதனால் சவுல் தாவீதை கொல்ல துடிக்கிறான். దాని నుంచి సౌలు దావీదుని చంపేదని చూస్తాడు. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். సౌలుకు భయపడి దావీదు పరిగెత్తానే ఉన్నాడు. ஆனால் சில வேளைகளில் சவுல் தாவீதுடைய கையில் படுகிறான். అయితే ఒక సమయంలో దావీదు సౌలు చేయిలో పడతాడు. ஆனால் தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறான், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். దావీదు తీర్మానం ఎత్తాడు, దేవుని అభిషేకం అందుకోండి మీద నేను చేయి పడను. இப்படியாய் சவுல் தப்பித்துக் கொண்டே போகிறான். ఈ తర సౌలు దావీదు దగ్గర తప్పుకొనే పోతాడు. ஆனால் பெலிஸ்தியரோடு யுத்தத்தில் பெலிஸ்தர் జతల యుద్ధంలో அவன் வீழ்த்தப்படுகிறான். వాళ్ళు సోలిపోతాడు. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, பெலிஸ்திய அந்த யுத்தத்தில் ఆ యుద్ధంలో சவுலுடைய குடும்பத்தில் ஒருவரும் இல்லாமல் அழித்து விடுகிறார். సౌలు కుటుంబాల్లో ఎవడు లేకుండా చచ్చిపోతారు. ஆமென். ఆమేన్. இது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. ఈ మాటనే దావీదుకి చెప్పలు పడతాయి. தாவீது சவுலுக்காய் துக்கம் கொண்டாடுகிறான். దావీదు సౌలు కోసం దుఃఖాలు చేస్తాడు. தன் பிரிய சிநேகிதன் யோனத்தானுக்காய் துக்கத்தை அனுசரிக்கிறான். తన ప్రియ స్నేహితునికి యోనతాను కోసం దుఃఖం పడతాడు. இப்பொழுது இஸ்ரவேல் தாவீதை அழைத்து அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ఇశ్రాయేలు దావీదుని పిలిచి వానికి రాజాగా అభిషేకం చేస్తారు. அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனால் இப்பொழுதுதான் சிங்காசனம் உட்கார வைக்கிறார்கள். అభిషేకం అందుకున్నోడు ఇప్పుడుదా వాడిని సింహాసనంలో కూకం పెడతారు. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். 2 సామువేలు 9వ అధ్యాయము. தாவீது சிங்காசனத்தில் இருக்கிறான். దావీదు సింహాసనంలో ఉన్నాడు. இப்பொழுது தாவீதுக்கு ஒரு ஆசை. ఇప్పుడు దావీదుకు ఒక ఆశ, நான் என்னுடைய சிநேகிதன் யோனத்தான் இல்லாவிட்டால் என்னுடைய ஆண்டவன் சவுலுடைய குடும்பத்திற்கு நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும். నా దావీదుకు దావీదు వాని మాటకు దేవుని మాటకు వాని ఏమన్నా ఒకటి చేయాలని అడుగుతాడు. ஆமென். ఆమేన్. சவுலுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை அழைக்கிறான். సౌలు ఇంట్లో నుంచి ఒక పని మనిషిని పిలుస్తాడు. சவுலுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த సౌలు ఇంట్లో పని చేసుకొని ఉన్నాడు. அவனுடைய பேர் சீபா. వాని పేరు షీబా. ஆமென். ఆమేన్. சீபாவை அழைக்கிறான். షీబాని పిలుస్తాడు. வாசிங்க, இப்ப வாசிங்க, புரியும். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா வந்தார்கள். போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. யோனத்தான் நிமித்தம், என்னுடைய யோனத்தான் நிமித்தம் నా యోనతాను నుంచి நான் இப்பொழுது ராஜாவாய் இருக்கிறேன். ఇప్పుడు నేను రాజాగా ఉన్నాను. ஆனால் என்னுடைய யோனத்தாவின் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் யாருக்காவது நான் நன்மை செய்யணும். ఆ యోనతాను కుటుంబంలో నేను ఎవరి కోసమైనా వారికి సహాయం చేయాలని, நான் நன்மை செய்யத்தக்கதாக அவனுடைய குடும்பத்தில் யாராவது மீதி இருக்கிறார்களா? వానికి కుటుంబంలో మంచిది చేసేదానికి ఎవరైనా వాళ్ళు ఉండారా? யாராவது பேலன்ஸ் இருக்கிறாரா? ఎవరైనా ఉండారా వాళ్ళ కుటుంబాల్లో? காரணம், யுத்தத்தில் எல்லோரும் கொன்று விட்டார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. అంటే యుద్ధంలో వాళ్ళ కుటుంబాలను అన్నిటిని చంపేశారనేసి దావీదుకు తెలియదు. உடனே அவனுடைய அந்த சேவகர்கள் போய் சவுலுடைய வீட்டில் வேலைக்காரனாய் இருந்த சீபாவை கொண்டு வந்து தாவீதுக்கு முன்பாய் நிறுத்துகிறார்கள். దావీదుకు ముందు సౌలు పని మనిషిని తీసుకొని వచ్చి పిలిచి నిలబెడతారు. இப்போ ராஜா அந்த சீபாவை பார்த்து கேட்கிறான். ఆ సీబాని చూసి దావీదు అడుగుతాడు, தேவன் நிமித்தம் దేవుని గురించి நான் சவுலின் குடும்பத்தாருக்கு నే సౌలు కుటుంబానికి தயை செய்யும்படி దయచేసేదనించి அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்கிறான். వాని కుటుంబాల్లో ఎవడైనా ఒకడు ఉండాడా అని వాడు అడిగాడు. அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒரு மறுபடி சொல்லுகிறான். అప్పుడు ఆ పని మంచి ఒక మరుమాట చెప్పాడు. சீபா ராஜாவை பார்த்து, సీబా రాజాని చూసి, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும்
முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஆமென். ఆమేన్. ஒருவன் மீதி இருக்கிறான். ఒక్కడు ఉండాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஒருவன் மீதி. ఒక్కడు మిగిలిండాడు. இதுவரைக்கும் இவனை குறித்த தகவல் தாவீதுக்கு அறியப்படவில்லை. ఇంతవరకు వీని గురించి దావీదుకు తెలియనే లేదు. இவன் எப்படி முடவனானான் என்றால் பிறக்கும்போது முடவனானவன் அல்ல. వీడు ఎట్లా కుంటోడు అయినాడు అంటే పుట్టినప్పుడే కాదు కుంటోడు. 2 சாமுவேல் 4:4 வாசித்தோம் என்றால் 2 సామువేలు 4:4 చదువుతీమంటే யோனத்தானுக்கு இருந்தான். அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அவனுடைய தாதி எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகமாய் இந்த பெயர்லாம் கேட்டிருக்க மாட்டோம். ஆமென். ಜಾಸ್ತಿగా ಈ మాట ಈ పేరంత ఇనిండుము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மேவி போசேத் என்று அவனுக்கு பெயர். మేవి బేసెతనే వాని పేరు. தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய தாத்தாவும் சாகும்போது இவனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு, சிறு பிள்ளை. నా నాన్నను వీడు తాత సచ్చినప్పుడు వీనికి 5 వయసులు అయింది. பாருங்க, இந்த சத்துருக்கள் வந்து அந்த தேசத்தை முற்றுகையிட்டு ராஜாவையும் ராஜகுமார்களையும் குமார்த்திகளையும் மொத்த కుటుంబத்தையும் கொன்று குவிக்கும் போது ఆ ఇశ్రాయేలుని చుట్టుకొని అందరూ వాళ్ళ కుటుంబాలను అందరిని చంపేసినప్పుడు பெலிஸ்தியருடைய கைக்கு இந்த 5 వయது குழந்தையை தப்புவிக்கும்படியாய் பெலிஸ்தர் செயలో 5 వయసు బిడ్డని తప్పించేదని குழந்தையை வளர்த்து கொண்டிருந்த தாதி அந்த குழந்தையை இழுத்து கொண்டு ஓடுகிறாள். ఆ బిడ్డని సంకట ఉన్న దాదిని ఆ బిడ్డని ఈడ్చుకొని పరిగెత్తాయి. இந்த குழந்தையை தப்புவிக்க வேண்டும் என்று ఈ బిడ్డని తప్పించాలని அந்த இழுத்து கொண்டு ஓடுகிற ஓட்டத்துல బిడ్డని ఈడ్చుకొని పరిగే పరుగులో அந்த அவசரத்துல இந்த குழந்தை விழுகிறது. అవసరంలో ఈ బిడ్డ పడిపోతాయి. அந்த விழுந்ததில் 2 காலும் பிள்ளைக்கு ஊனமாய் போகிறது. ఆ పడినప్పుడు ఆ బిడ్డకు 2 కాళ్ళు కుంటోడుగా అవుతాడు. வருடங்கள் கடந்து விட்டது. ఏండ్లు పోతా ఉన్నాయి. எல்லோரும் இந்த மோவி போசத்தை மறந்து விட்டார்கள். అందరూ ఈ మోబేసెత్ని మర్చిపోయారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மேவி போசத்தை குறித்த யாருக்கும் கவலை இல்லை. మేవి బోసెత్ని గురించి ఎవరికి చింత లేదు. ஆமென். ఆమేన్. ராஜகுமாரன், రాజకుమారుడు, இளவரசன். ఇలవరసుడు. ஆமென். ఆమేన్. ஆனால் இன்றைக்கு ఇప్పటికి 2 கால்களும் முடமாகி 2 కాళ్ళు కుంటి అయ్యి ஒரு ஓரத்தில் கிடக்கிறான். ఒక వారంలో పడిండాడు. அவனை கவனிக்க ஒருவரும் இல்லை. వాణ్ణి గమనించుకునేదానికి ఎవరు లేదు. அவனை விசாரிக்க ஒருவரும் இல்லை. వాణ్ణి విచారించేదానికి ఎవరు లేదు. காரணம் எல்லோரும் அழிந்து விட்டார்கள். ఏలంటే అందరూ చచ్చిపోయారు. இப்போ தாவீது சிங்காசனத்தில் வந்து நன்றாய் ஜீவிக்கும் போது தன்னுடைய சிநேகிதன் யோனத்தானை குறித்த யோசனை வருகிறது. దావీదు సింహాసనములో బాగా మంచివాడుగా కూర్చుండినప్పుడు తన స్నేహితుని గురించి వానికి గమనం వస్తాయి. நான் இன்றைக்கு நன்றாய் இருக்கிறேனே, ఈ పొద్దుటికి என்னுடைய சிநேகிதன் யோனத்தானுக்கு அவன் குடும்பத்துல நான் நன்மை செய்யும்படியாய் யாராகிலும் மீதி இருந்தாங்கன்னா, నా స్నేహితుడు యోనతాన్ కుటుంబంలో ఎవరైనా మిగిలింటే అంటే என்னால் இப்பொழுது நன்மை செய்ய முடியுமே. వాళ్ళకి మంచిదాన్ని వాళ్ళు ఇప్పుడు చేయనవును. ஆமென். ఆమేన్. அது விசாரிக்கும் போதுதான் దాన్ని విచారించినప్పుడుదా இப்ப அந்த மேவி போசத்தை குறித்து சீபா அவனுக்கு அறிவிக்கிறான். ఇప్పుడు మేవి బోసెతిని గురించి సీబా వాని గురించి చెప్తాడు. ஆமென். ఆమేన్. 4வது வாக்கியம். 4వ వాక్యము, அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு லோதேபாரிலே மாகீரின் வீட்டில் இருக்கிறான். அல்லேலூயா. హల్లెలూయా. ஒருவன் அந்த குழந்தையை வளர்த்தி இன்னைக்கு அவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறான். ఒక
ఆ బిడ్డని సాంకి ఇప్పుడుదా వాడు చూసుకుంటూ ఉన్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. இப்போ தாவீது ஆளை அனுப்புகிறான். ఇప్పుడు దావీదు వానికి పని మంచి చంపుతాడు. தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். దావీదుకు సంతోషము. என்னுடைய சிநேகிதன் யோனத்தானுடைய குடும்பத்துல ஒரு பிள்ளை இருக்கிறது. నా స్నేహితుడు యోనతాన్ కుటుంబంలో ఒక బిడ్డ ఉండాయే. அவனை உடனே கொண்டு வாருங்கள். వాడిని తక్షణ పిలుచుకోరండి. சேவகர்கள் சென்று அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். సేవకులు చూసి వాడిని పిలుచుకొని వస్తారు. ஆமென். ఆమేన్. 5வது வாக்கியம், அவனை மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். 6 சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். ఆమేన్. அந்த பிள்ளையாண்டானை கொண்டு வர்றாங்க. ఆ బిడ్డని తీసుకొని వస్తారు. 5 வயதில் முடவனானவன், 5 వయసుల్లో కుంటోడైనోడు, ஒருவரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. ఒగుడును వాడిని తలిసిలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ராஜ அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறான். ఇప్పుడు రాజారణమనకి వాడిని పిలుచుకొని వస్తారు. இப்ப ராஜ அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டு రాజా దగ్గర వాడిని పిలుచుకొని వచ్చినప్పుడు தாவீது ஒரு வார்த்தையை அவனுக்கு சொல்லுகிறான். దావీదు ఒక మాట వానికి చెప్తాడు. 7வது வாக்கியம், தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்குது பாருங்க. వాని జీవితంలో ఒక పెద్ద బదలావణ జరుగుతుంది. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. దాని వాడు ఎదురు చూడలేదు. அவனுடைய வாழ்க்கையில் மேவி போசேத் தன்னுடைய வாழ்க்கையில் அது எதிர்பார்க்கவே இல்லை. మేవి బోసే తన జీవితంలో వాడు దాని ఎదురు చూడలేదు. ஆமென். ఆమేన్. நாம சொல்றது போல அவன் சொப்பனத்துல கூட நினைச்சிருக்க மாட்டான். మనం చెప్పేతారా మన కనసులో కూడా మనం చూసిండ మాతారా. ஆமென். ఆమేన్. எங்கோ ஒரு மூலையில் கிடந்த ஒரு முடவன், ఎక్కడో ఒక మూలలో పడిన కుంటోడు, தனக்கும் ராஜ சிங்காசனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. తనకు రాజ సింహాసనానికి సంబంధం లేదు. காரணம் சிங்காசனம் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு போனது. సింహాసనం ముట్టుగా మారిపోయింది. கயவர்களுடைய கையில் தேசம் அகப்பட்டு விட்டது. దొంగ వాళ్ళ చేతిలో దేశము మట్టుకొని எல்லோரையும் கொன்று குவித்து விட்டார்கள். అందరిని చంపేసేశారు. அதன் பிறகு தாவீது ராஜாவாகிறான். దాని తర్వాత దావీదు రాజా అవుతాడు. இதுவரை எந்த தகவலும் இல்லை. ఇంతవరకు ఏమీ మెసేజ్ లేదు. ஆனால் అవుతే இப்பொழுது தாவீதுடைய சிந்தனையில் யோனத்தான் வந்தபோது ఇప్పుడు దావీదు చిందనలో యోనతాన్ తలసినప్పుడు எங்கோ கிடக்கிற மேவி போசேத்தை கொண்டு வர சொல்லுகிறான். ఎక్కడో పడి ఉండే మేవి బోసెత్తిని கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவனுக்கு கொடுக்கிற வெகுமதிகள் என்னவென்றால், உன் தகப்பன் சவுலுடைய சகல நிலங்களும் நான் உனக்கு தருவேன். తీసుకొని వచ్చేది మాత్రం కాదు, సౌలుకు అన్ని వస్తువులు వానికి ఇస్తాడు. அவன் எதிர்பாராத ஒரு திருப்பம், వాడు ఎదురు చూడని ఒక కార్యాలు, அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு மாற்றம். వాని జీవితంలో ఇంతవరకు వాడు చూడని அதோடு மட்டும் நிறுத்தி விடவில்லை, దాని మాత్రం నిలుపలేదు. தாவீது சொல்லுகிறான், அனுதினம் நீ என்னோட என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். దినము నా బందిలో నువ్వు రొట్టెలు అప్పాలు తింటువు. ராஜகுமாரன் ஆகி விடுகிறான். వాడు రాజకుమారుడిగా అవుతాడు. சொல்லுங்க, கேட்பாரற்று கிடந்தவன், అడిగిన వాళ్ళు లేకుండా పడినోడు, வாயை திறந்து சொல்லுங்க, ఎవరు అడగనోలుగా పడినోడు ராஜகுமாரன் ஆகிவிட்டான். రాజకుమారుడిగా అయ్యాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. முட்டவனாய் ஒரு மூலையில ஒடுங்கி கிடந்தவன் కుంటివాడుగా ఒక మూలలో పడి ఉన్నోడు இப்போ ఇప్పుడు எங்க பந்தியில் அமருகிறான்? ఎవరు బందిలో కూర్చుంటాడు? ராஜாவுடைய రాజా బందిలో, ராஜ பந்தியில் அமருகிறான். రాజా బంతిలో కూర్చుంటాడు. தாவீது சொல்லுகிறாரு, దావీదు చెప్తారు, மகனே, కొడుకా நான் உன் தகப்பனுடைய எல்லா ஆஸ்திகளும் உனக்கு திருப்பி தந்துருவேன். నీ కొడుకుల ఆస్తులు అన్ని నీకు తిరిగిస్తా. ஆனா అవుతే பந்தி மட்டும் நீ என்னோடு தான் இருக்கணும். బందిలో మాత్రం నువ్వు నాతో మాత్రం ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్.
என்னோடு அனுதினம் நித்தமும் என்னோடு நீ அப்பம் புசிப்பாய். నువ్వు దినము నిత్యంగా నాలో ఆ అప్పాలు తింటువు. இப்போ ఇప్పుడు அந்த மேவி போசேத் ஒரு வார்த்தையை சொல்றான், கவனிங்க. మేవి బోసేతో ఒక మాట చెప్తాడు. அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உம்முடைய அடியான் எம்மாத்திரம். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு நாயை குளிப்பாட்டி கொண்டு வந்தா 10 பேர் பார்க்கலாம். ఒక కుక్కని కడిగి తీసుకొని వస్తే 10 జనాలు చూస్తారు. ஆமென். ఆమేన్. நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சு, చిన్న వయసులో కుక్క ఒకటి ఉండింది. அது ஊட்டியில இருந்து கொண்டு வந்த ஒரு நாய்க்குட்டி. ఊటీలో నుంచి ఎత్తుకొని వచ్చింది. நல்ல புஷ் புஷ்ன்னு இருக்கும், బాగా బుస్ బుస్ అని. ஜெர்மன் ஷெப்பர்டு கிராஸ் போல. జర్మన్ కుక్క మాదిరి. ரொம்ப வருஷம் எங்களோடு இருந்துச்சு. శన ఏండ్లు ఉండింది ఆ కుక్క. ஆமென். ఆమేన్. படிக்கிற காலகட்டம், చదివే సమయంలో அப்பெல்லாம் அதை குளிப்பாட்டி லீவுன்னா அதை குளிப்பாட்டுறது தான் என் வேலை. దాన్ని బాగా స్నానం చేసేద్ద పని. அப்ப நம் துணிக்கெல்லாம் உஜாலா போடுற பழக்கம் இருந்துச்சு. బట్టలకంతా ఉజాలా వేస్తాము. அதுக்கு கழுத்து பாகம் மட்டும் நல்ல வெள்ளை முடி, ఆ గొంతు భాగాలు మాత్రం బాగా తెల్లగా ఉన్నాయి. அந்த பாகத்து மட்டும் உஜாலாவை கலக்கி ஊத்திடுவேன். ఆ జాగాలకు మాత్రం ఉజాలా బ్లూ కలర్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா அப்படியே புஷ் புஷ்ன்னு இருக்கும். బాగా బుస్ బుస్ అని బాగున్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா இருந்துச்சுன்னா நாயை பார்க்கலாம், బాగుంటే అంటే కుక్కని చూడొచ్చును, கட்டி பிடிக்கலாம், కట్టి పట్టొచ్చును, உம்மா வைக்கலாம். దానికి ముద్దు పెట్టొచ్చును. எங்க பிரைஸ் எல்லாம் எங்க நாய்க்கு அதுக்கும் கொடுத்து அவளும் சாப்பிடுவா. ஆமென். ఆమేన్. அவ்வளவு பாசம். అంత పాసము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உம்மா வைப்பா. ముద్దు ஆமென். పెట్టు. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதெல்லாம் பண்ணலாம். దాని అన్న చేయొచ్చును. ஆனா అవుతే செத்து கிடக்கிற நாயை ஒருவனும் திரும்பி பார்க்க மாட்டான். చచ్చిపోయిన కుక్కని ఎవరును తిరిగి చూడరు. ஆமென். ఆమేన్. சில இடத்துல சில நேரங்கள்ல ரோட்ல நீங்க பார்த்தா தெரியும், செத்தறி கிடக்கும். కొన్ని జాగాలో కొన్ని కుక్కలు చచ్చిపోయి ఉంటేనే ఎవరు దాన్ని తిరిగి చూడరు. ஒருவன் கூட, நாம இருந்தாலும் சரி, நாம போனா கூட சரி, அதை இழுத்து சைடுல போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. ఎవరుగా ఉంటేనో దాన్ని ఈడ్చి సైడ్ లేచేదానికి ఎవరికి మనసు ఉండదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நிலைமை புரிஞ்சில்ல? ఆ కార్యం అర్థమవుతుంది కదా. ஆமென். ఆమేన్. அந்த மேவி போசேத்தை சொல்லுகிறான், ఆ మేవి బోసెత్ చెప్తాడు, ஆண்டவனே, దేవుడా செத்த நாயை போல கிடக்கிற என்னை చచ్చిపోయిన కుక్క తర పడిన నన్ని நீர் நோக்கி பார்க்கிறதற்கு நான் எம்மாத்திரம். నువ్వు నన్ను చూసేదానికి నేను ఎంత మాత్రమో. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இதான் நம்முடைய வாழ்க்கை. ఇదే మన జీవితము. ஆமென். ఆమేన్. ஒருவனும் கேட்பாரற்று, ఎవడు అడిగేవాడు లేక, ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான், ఎవడు తిరిగి చూడడు, ஒரு மனிதனும் திரும்பி பார்க்க மாட்டான். యా మనుషును తిరిగి చూడడు. கேட்பாரற்று கிடந்த అడిగేవాడు లేకుండా పడినోడు. ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? ఒక సమయాల్లో కార్యాల్లో ஐயோ எனக்கு ஏன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்ல, నన్ను ఏమి అని అడిగేవాడు కూడా ఎవరు లేరు. எப்படி இருக்கிறேன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்ல. ఎట్లా ఉండారు అని అడిగేదానికి ఇక్కడ ఎవరు లేదు. அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? అట్లా ఒక సమయాల్లో ఉండారా? என் ஆண்டவர் சொல்லுகிறார், మన దేవుడు చెప్తాడు, நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். నేను నిన్ను నా కన్నులతో చూస్తున్నాను. மேவி போசேத்து சொல்லுகிறான், మేవి బోసెత్ చెప్తాడు, ஆண்டவனே, దేవుడా, வணங்குகிறான். వాడు నమస్కరిస్తాడు, வணங்கிட்டு சொல்றான், செத்த நாயை போல கிடந்தவன், చచ్చిపోయిన కుక్క తరనే పడింటిని, நீர் என்னை பார்க்க நான் எம்மாத்திரம். నువ్వు నన్ను చూసేదానికి ఎంత మాత్రం నేను. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன் வாழ்க்கை நிலைமை என்ன? నీ జీవితం సమయాలేమి? ஒருவேளை ஒரு மனிதனும் உன்னிடம் வர வேண்டாம், ఒకవేళ నీ దగ్గర ఎవ మనిషి రావాల్సి என் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வருவார். మన దేవుడు యేసు క్రీస్తు నిన్ను ఎతికి அவர் உன்னை தேடி வருவார். ఆతన నిన్ను ఎతికి వస్తుడు. அவர் எங்களை தேடி வந்தார். ఆతన మనల్ని ఎతికి உன்னையும் கைவிட மாட்டார், మిమ్మల్ని సేయలుడు, உன்னையும் கைவிட மாட்டார். మిమ్మల్ని సేయవిడు. என்னை தேடி வந்தார், నన్ను ఎతికి వచ్చి உன்னையும் கைவிட மாட்டார். నిన్ను సేయవిడు. செத்த நாயை போல సచ్చిన కుక్క తర பார்க்கிறவர்கள் கூட நம்மை உதாசீனப்படுத்தலாம், చూసేవాళ్ళు కూడా మనల్ని ఉదాసీనం చేయొచ్చు. பார்க்கிறவர்கள் கூட உன்னை உதாசீனப்படுத்தலாம். చూసేవాళ్ళు కూడా నిన్ను ఉదాసీనం చేయొచ్చును. உன்னை எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கு ஒரு நாதி இருக்காது. నువ్వు ఎట్లా
ఉండవని అడిగేదానికి ఇక్కడ ఎవరు లేకుండా ఉండొచ్చు. எல்லோரும் உன்னை தண்டச்சோறு என்று சொல்லலாம். అందరూ నిన్ను దండ అన్నమని ஆனால் உன்னை நெஞ்சோடு அணைக்கின்ற ஒரு அப்பன் இருக்கிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து. నిన్ను తన రొమ్ములతో అదిమి పెట్టుకొని ఉండే మన దేవుడు యేసుక్రీస్తు ఉన్నాడు. வாழ்க்கை ஒருவேளை எல்லாம் இழந்து போயிற்று என்று நினைக்கிறாயா? జీవితంలో అన్ని విడిచిపోయాని తెలుస్తారా? எல்லாமே போச்சு, అన్ని పోయింది ஐயா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, అన్ని ముగించిపోయింది. ஆனா అవుతే இன்னைக்கு நான் சொல்றேன், ఈ పొద్దుటికి నేను చెప్తా, நம்முடைய வாழ்க்கை செத்த நாயை போல ஒருவரும் கேட்பாரற்று ஒருவராலும் கேட்பாரற்று கிடந்தாலும் என்னை நோக்கி பார்க்கிற ஒரு அப்பன் இருக்கிறான். இயேசு உன்னை நோக்கி பார்க்கிறார். చచ్చిపోయిన కుక్క ధర ఉంటేనే మన దేవుడు మనల్ని చూసేదానికి మన దేవుడు ఉన్నాడు. ఆమేన్, ఆమేన్, హల్లెలూయా, హల్లెలూయా. ஊதாரி மைந்தன், ஊதாரி కొడుకు வசதியாய் இருந்தான். బాగా బతుకు ఉన్నాడు. அவனுடைய பாவத்தினால் వాని పాపం నుంచి சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் போனான். తినేదానికి భోజనం లేకుండా పోయా. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு நமக்கு ஒருவேளை பசி தெரியாமல் இருக்கலாம். ఇప్పటికి మనకు ఆంకిలి తెలియకుండా ఉండొచ్చును. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பசியை அறிந்தவர்களுக்கு தெரியும். ఆంకిలి ఏమని తెలిసినోళ్ళకి. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு நமக்கு உப்பு இல்ல, காரம் இல்ல, தூக்கி போடலாம். ఇప్పుడు ఉప్పు లేదు, కారం లేదు, అది లేదని ఎత్తేయచ్చును. ஆனால் అవుతే ஒரு காலத்தில் ఒక కాలంలో அந்த சாப்பாடு இல்லாமல் நாம் பட்டினி கிடந்திருப்போம். ఆ అన్నము లేకుండా మనం ఆంకిలితో పడి மறந்து விடாதே என் இயேசுவின் அன்பை. యేసు మనకు పెట్టిన ప్రీతిని. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. உங்க வாழ்க்கை நிலைமை என்ன? మీ జీవితం అనేది కార్యమేమి? ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, எப்பேற்பட்ட நிலையில் நீ இருந்தாலும் ఎట్లా కార్యం సమయంలో మనం ఉంటేనో உன்னை ஆண்டவர் பார்த்தால் ஆண்டவர் உன்னை உயர்த்தி விடுவார். దేవుడు నిన్ను చూస్తే ఆతన పెరిగిస్తాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய வாழ்க்கையில் நான் டிகிரி முடித்து పాస్టర్ జీవితంలో డిగ్రీ ముగించి நான் ஒரு நான்ஸ்டிக் சேல் பண்ணுகிற ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்தேன். నాన్ స్టిక్ ஒரு సేల్ வருடம். చేయడానికి ఒక మార్కెట్ లో ఉన్నాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலியில் ஒரு பாகம் எல்லாம் போய் இருக்கிறேன். కన్యాకుమారి డిస్ట్రిక్ట్, తిరునెల్వేలి భాగాలు అన్ని జాగాల్లో పోయిండాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒவ்வொரு நாளும் ఒక్కొక్క దినము எங்களுக்கு 20 ரூபாய் பஸ் ஃபேர் தருவான். 20 రూపాయలు బస్ ఫేర్ ఇస్తాడు எங்களுக்கு. அதான் 20 ரூபாய் காலையில். 20 రూపాయలతో దానికి 10 ரூபாய் நாங்க பஸ் ஏறி அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போய் சேரும்போது ஒரு 6:30 ஒரு 2:30 10 ரூபாய் காலி ஆகிரும். అక్కడ పోయి చేరవలసిన జాగాకపోతే 10 రూపాయలు అది ఖాళీ అయిపోను. బస్ ఛార్జీకి దానికి దీనికి 11 ரூபாய் இருக்கும். 11 రూపాయలు ఉన్ను. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. காலையில పొద్దున్నేలో ஒரு பீஸாவது சேல் பண்ணாதான் அன்னைக்கு சோறு. ఒక ఐటమ్ సేల్ చేసేదా ఆ పొద్దుటికి అన్నము. பல நாட்கள் ఎన్నో దినముల్లో சாப்பிட காசு இல்லாமல் తినేదానికి దుడ్డు இருக்கிற அந்த 10 ரூபாயில் ఉండే 10 రూపాయల్లో அன்னைக்கு 4 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு சர்பத்து, பழ சர்பத்து. ఆ సర్బత్ అనేది 4 రూపాయలు అంట అప్పుడు. இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு பழ சர்பத்து போட்டு கொடுத்தா பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. ఆ సర్బతే చూస్తే ఇప్పుడు ఉండే బిడ్డలు తాగరు. ஆமென், ఆమేన్. அன்னைக்கு நான் அந்த பழ சர்பத்தை குடிச்சு தான் வாழ்ந்தேன். ఆ సర్బత్ని తాగిదా ఆ జీవితం జీవించిండేది. ஆமென், ఆమేన్. எங்காவது ஒரு ஓரத்துல ஒரு பெட்டி கடை இருக்கும். ఎక్కడైనా ఒక అంగడి ఉన్న அந்த చిన్న பழ சர்பத்தே கெட்டு போகிற, அதாவது இனி தூக்கி போடணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பழத்தை எடுத்து தான் அடிப்பாங்க. ఆ సెడిపోయిన ఆ పండ్లని ఎత్తిదా ఆ సర్బత్ని రెడీ చేస్తారు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையால் దేవుని కృపలో எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட இருக்கிறவங்களுக்கும் யாருக்குமே எந்த இடத்திலும் எங்களுக்கு குறை வந்ததில்லை. భోజనానికి ఎవరికి యా కొరతల దేవుడు ఇంతవరకు పెట్టింది లేదు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாங்க சேர்ந்தா மினிமம் ஒரு 15 பேராவது சேர்ந்திருப்போம், சாப்பிடுவோம். మినిమం ఒక 15 జనాలు இன்று வரை என் அப்பன் எனக்கு ஒரு குறைவும் வைத்ததில்லை. ఇంతవరకు మన తండ్రి యా కొరత పెట్టింది. அதனால தைரியமாய் நின்று கொண்டு சொல்றேன், ధైర్యంగా నిల్చుకొని చెప్తారు, என் அப்பன் உங்களை
பார்த்து விட்டார் என்றால் உங்களை கைவிட மாட்டார். మిమ్మల్ని చూస్తే ఆతన ఎవరిని చేయవిడిడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. செத்த நாயை போல. సచ్చిన కుక్క తర. ஆமென். மேவி போசத்தி சொல்லுகிறான். మేవి బోసే చెప్తాడు. ஆண்டவனே దేవుడా நீ சொல்ற எனக்கு ராஜ சாப்பாடு. నువ్వు చెప్పే ఈ పొద్దు రాజ భోజనాలు. ஆனா என் நிலைமை అవుతే నా సమయాలు செத்த நாயை போல. సచ్చిన కుక్క తర. ஆமென். ఆమేన్. ஒருவனும் இல்லை. ఎవరు లేదు. ஒருவரும் இல்லை. ఎవరు లేదు. ஆனால் అవుతే தாவீதுடைய எண்ணத்தில் దావీదు ఒక చిందలో யோனத்தான் எப்பொழுது வந்தானோ యోనతాన్ ఎప్పుడు மேவி పోయాడు. போசேத்தை தேடி போனான். మేవి బోసెత్తిని ఎత్తికిపోయాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேடி போய் ఎత్తికిపోయి கொண்டு வந்து తీసుకొని వచ్చి அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் திருப்பி கொடுக்கிறான். వాని ఆస్తులు అన్ని వానికి తిప్పిస్తాడు. அது மட்டுமல்ல, అది మాత్రం కాదు. என்ன செய்கிறார் தெரியுமா? ఏం చేస్తాడంటే என்ன செய்கிறார் தெரியுமா? ఏం చేస్తారంటే அவன் ஊனம், వాడు కుంటాడు. அவனுக்கு உழைக்க முடியாது, వాడు కష్టపడిన కాదు, அவனுக்கு வேலை செய்ய முடியாது. దాని వల్ల పని చేయని కాదు. ஆமென். ఆమేన్. இந்த சீபாவை பார்த்து தாவீது சொல்லுகிறான், ఈ సీబాని చూసి దావీదు చెప్తాడు, உன்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு உன்னுடைய எஜமானனுடைய ஆஸ்திகளை எல்லாம் நான் திருப்பி கொடுக்கிறேன். నీ యజమానుడే కొడుకుకి నీ యజమానుడే ఆస్తి అన్ని నేను తిప్పిస్తాను. 9:10 9:10 ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். செத்த நாயை போல கிடந்த ஒருவனுக்கு எத்தனை பேர்? సచ్చిన కుక్క తర పడినోళ్ళు ఎందరు? அப்பனும் மகனும் சேர்ந்து కొడుకు వాళ్ళ బిడ్డలు సేరి 16 ప్లస్ 20 வேலைக்காரர்கள். 20 పని మనుషులు వానికి ఉంటారు. ஆமென். ఆమేన్. எப்படி ஆயிட்டான்? ఎట్లా అయిపోయాడు? செல்வ சீமான் ஆகிவிட்டான். నిండా పెద్ద మంచిగా అయిపోయాడు. சொல்லுங்களேன், வாயை திறந்து. செத்த நாயை போல సచ్చిన కుక్క తర கிடந்தவன் పడినోడు தேவனுடைய பார்வை பட்டவுடன் దేవుని దృష్టి పడిందనే ராஜகுமாரன் ஆகிவிட்டான். రాజకుమారుడుగా అయిపోయాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். దేవుడు యేసుక్రీస్తు నిన్ను మనల్ని అట్లా పెట్టిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் பேதுரு சொன்னார், దాని నుంచి పేతురు చెప్పాడు, நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். మనల్ని రాజ్యాలుగా పిలిచిండాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை మనల్ని ராஜாக்களாய் அழைத்திருக்கிறார். రాజ్యాలని పిలిచిండాడు. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, ఒకవేళ మన జీవితంలో, ஒருவேளை மனதுல நாம முடவனாகி கிடக்கலாம். ఒకవేళ మనసులో మనం కుంటివాళ్ళగా ఉండొచ్చు. என்ன வாழ்க்கை ఇది? ఇది ఏమి జీవితం? எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ఏమి ఒక బదలావన లేదు. ஏனென்று கேட்க ஒரு நாதி இல்லை. ఏమి అడిగేదానికి ఎవడు లేదు. நன்றாய் இருக்கிறாயா என்று விசாரிக்க ஒரு நாதி இல்லை. బాగా ఉండవా అని విచారించేదానికి ఎవరు లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ఒకవేళ అట్లా సమయాల్లో என்ன கேட்கும் தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க. ఒకటి మాత్రం మరికూడదు. ஆமென். ఆమేన్. கேட்பாரற்று கிடந்த ஒருவனை అడిగేవాడు లేకుండా పడినోడు அழைப்பித்து పిలిచి கொண்டு வந்து తీసుకొని వచ్చి அவனுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் திருப்பி கொடுத்து తండ్రి ఆస్తులంతా మనకి తిప్పి ఇచ్చి ராஜ போஜனத்தை நித்தமும் அவன் ருசி பார்க்க வைத்த தேவ கிருபையானது రాజ భోజనం వాడు బతికేదాకా వానికి ఇచ్చి என்னையும் உங்களையும் விடுவதில்லை. మనమల్ని నిన్ను విడిసేలేదు. ஹல்லேலூயா. 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 11 வாசிங்க. ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் ஆமென், ఆమేన్, உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனை போல் மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். ஆமென். ఆమేన్.
திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். రాజా తిరిగి తిరిగి ఆ మాట చెప్తానే ఉంటాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். తిరిగి తిరిగి ఆ మాటను చెప్తానే ఉంటాడు. கீழே சொல்லுகிறார், కింద చెప్తాడు, ராஜகுமாரரில் ஒருவனை போல். రాజు కుమారుడుగా ఓగునుతా. அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థం இப்ப అంటే ராஜா யாரு? ఇప్పుడు రాజా ఎవరు? தாவீது. దావీదు. தாவீதுடைய பிள்ளையா மேவிபோசேத்? దావీదుని కొడుకు అనేదే మేవిబోసేతు இல்லை, లేదు, அவனுடைய சிநேகிதனுடைய பிள்ளை. వాని స్నేహితుని కొడుకు. ஆனா இப்ப என்ன ஆகிவிட்டான்? ఇప్పుడు వాడు ఏమిగా అయిపోయినాడు? ராஜாவுடைய பிள்ளை ஆகிவிட்டான். రాజాకు కొడుకుగా అయిపోయాడు. ராஜா வீட்டு பிள்ளை. వాడు రాజా ఇంటి కొడుకు. ஆமென். கையை தூக்கி சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. నే రాజా ఇంటి కొడుకు. நான் ராஜா வீட்டு பிள்ளை. నే రాజా ఇంటి కొడుకు. முன்னாடி செத்த நாய் தான். ముందుగా సచ్చిన కుక్కదా? சொல்லுங்களேன், முன்னாடி செத்த நாய் தான், ముందుగా సచ్చిన కుక్కదా? ஆனா இப்ப ராஜா வீட்டு பிள்ளை. అవుతే ఇప్పుడు రాజా ఇంటి కొడుకు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, மேவிபோசேத் మేవిబోసేతు ஒடுக்கப்பட்டு கிடந்தான். వాడిని ఎవరు అడిగేవాళ్ళు లేకుండా அவனை పడినాడు. கேட்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. వాడు ఎవరని అడిగేదాని ఇక్కడ ఎవరు లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பக்கம் முடவு, ఒక పక్కం కుంటి, சரீர முடவு, శరీరంలో కుంటి, இன்னொரு பக்கம் மனதில் முடவு. ఇంకొక పక్క మనసులో ஆமென். ఆమేన్. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ராஜா வீட்டு புள்ள వాని సమయాలు ఎట్లా ఉన్నిன்னு చూడండి. அப்பனை இழந்து விட்டான், తల్లిని విడిచేసినాడు, அரண்மனையை இழந்து விட்டான், రాజా అరణ్మనేని విడిచిపోయా, ஓடும்போது முடவனும் ஆகி விடுகிறான். పరిగెత్తినప్పుడు పడి ముడవడైపోతాడు. இப்ப அவனுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இருக்காது. వాని జీవితంలో యావక నమ్మిక లేదు. வாழ்க்கையே விரக்தி அடைகிறான். వాని జీవితమే వానికి చింతలు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏலியா ஒரு முறை விரக்தி அடைந்தார். ఏలి ఒక విధ విరక్తి అయినోడు. வாழ்றதே வேண்டாம், செத்தா போதும். బతికితే సచ్చే என்ன வாழ்க்கை? எல்லாவனும் ஆண்டவரை தூசிக்கிற நான் மட்டும் எதுக்கு இப்படி வைராக்கியமா நின்னு வாழ்ந்து கஷ்டப்படணும்? అందరూ ఆ దేవుణ్ణి దూషించినప్పుడు నేను మాత్రమే ఇంటికి బతుకు వైరాగ్యంగా ఉండాలి. சூறை செடியின் கீழே இருந்து கொண்டு சொல்லுகிறான், செத்தால் போதும். ఆ చెట్టు కింద ఉండివాడు తలుస్తాడు, సస్తే చాలని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனமடிவு. మన మనస్సు పడిపోయా. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதுதான் மன ஊனம். అదే మనస్సు పడిపోయింది. மனதுல நொண்டி. మనసులో కుంటి. ஆமென். ఆమేన్. மனசுல முடவு. మనసులో కుంటివాడు எதை செய்யவும். ఏంటి இப்பதான் 850 பேரை கொண்டு குவித்தவன். ఇప్పుడుదా 250 మనుషుల్ని చంపినవాడు. கர்த்தருக்காய் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டியவன். దేవుని కోసం వైరాగ్యం ఉన్నోడు. தான் ஜெபித்தால் கர்த்தர் இறங்குவார் என்று நிரூபித்தவன். వాడు ప్రార్థిస్తే దేవుడు దిగుతుడు అని ஆனா సూచించేవాడు. இப்ப போய் சூரச்செடிக்கு கீழே போய் நின்று கொண்டு சொல்லுகிறான், செத்தா போதும். వాడు ఇప్పుడు పోయి చెట్టు కింద నిలుచుకొని నేను సస్తే చాలు అని அவ்வளவு மன ஊனம். అంత మనస్సులో వానికి బాధ. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் கைவிடல, దేవుడు చేయవిడలేదు. தூதனை இறக்கினார். దూతన్ని అంపాడు. தூதன் வந்தான். ప్రవాది వచ్చాడు. எதை கொண்டு வந்தான்? ఏం ఎత్తుకొచ్చాడు? அங்கே ராஜ உணவு தான், వానికి భోజనం ఎత్తుకొచ్చాడు. ராஜ சாப்பாடு. రాజ భోజనాలు. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அப்பம் சுட சுட. ఫ్రెష్ గా ఉన్నాయి భోజనాలు. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. నే రాజా ఇంటి బిడ్డ. நான் ராஜா வீட்டு பிள்ளை. నే రాజా ఇంటి బిడ్డ. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. எலியாவை ஆண்டவர் பலப்படுத்தி ఏలియాని దేవుడు బలపరుస్తూ எழும்பி ஓட வைத்தார். లేచి పరిగించాడు. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, மனதில் మనసులో முடவாகி விடாதீர்கள். కుంటివాడుగా అయిపోవద్దండి. ஆமென், ఆమేన్. மனதில் முடவாகி விடாதீங்க. మనసులో కుంటివాడుగా అయిపోకూడదు. பிரச்சனை வருகிறது, సమస్యలు వస్తాయి. ஒண்ணு வந்தா பரவாயில்ல ஐயா, వస్టిగా పర్వాలేదు. தொடர்றது எல்லாமே பிரச்சனைன்னா எங்க போறது? ఆ ముట్టేదన్ని సమస్యలంటేనే ఎక్కడ கவலைப்படாதீங்க. చింతపడద్దు. மேவி போசேத்துடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. మేవి బోసేతు ఒక జీవితాన్ని எப்படி తలిసి வாழ்ந்த பிள்ளை. వాడు ఎట్లా ఉన్నవాడు. 5 வயதில் தன்னுடைய அரண்மனையை இழக்கிறான். 5 వయసుల్లో వాడు అన్నిటిని విడిచేస్తాడు. ஒண்ணும் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, தாதிகள் இல்ல, ఎవరు లేదా, నాన్న అమ్మ எல்லாவற்றையும் பலிஸ்தீனர் கொண்டு குவித்து விடுகிறார். అందరిని పెలిస్తీర్లు చంపేసి ஒரே ஒருத்தி மட்டும் தூக்கி கொண்டு ஓடும்போது அதுவும் முடவாகி, காலும் முடவாகி ఒకే விடுகிறார். ఒకటి ఎత్తుకొని పరిగెత్తినప్పుడు పడి కాళ్ళు ఇరిగిపోతాయి. ஆமென். ஆமென். ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறான். ఒకే జాగాలో మూల పడింటాడు. அவனுக்கு வாழ்க்கையை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லை. వాని జీవితాన్ని గురించి వానికి యా ஆனால் విశ్వాసం లేదు. అవుతే
தாவீது நோக்கி பார்த்தார். దావీదు వాని తండ్రిలో చూశాడు. ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, ஆகாரை குறித்து நமக்கு தெரியும். ఆగారుని గురించి మనకు తెలుసును. ஒருவரும் இல்லை. ఆ అమ్మకి ఎవరు లేరు. நம்பி இருந்த கணவனும் கைவிட்டான். తన జతలో ఉండే అతన ஆனால் భర్తను ఉచ్చేశాడు. முதல்ல ஆண்டவருக்கு பேரிட்டது யாரு? ఫస్ట్ లో పేరు పెట్టింది ఎవరు? ஆகார் தான். ఆగారు. யார் இவள்? ఎవరు ఇది? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. மீதியானியரில் கொண்டு வந்த அடிமை பெண். మీదాన్ని తీసుకొని వచ్చిన గులాం తనంలో ఉండే ఆంటిది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு அடிமை பெண், ஒரு அந்நிய ஜனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவள். அவள் பெயரிடுகிறாள், என்னை காண்கிற தேவனை கண்டேன். ఒక గులాం తనంలో ఉండే ఒక అమ్మ, హల్లెలూయా. ఆ అమ్మ దేవునికి పేరు పెడతాయి. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలాంటే கஷ்டத்துல அவளுடைய வாழ்க்கையில் அவள் அதை உணர்கிறாள், அனுபவிக்கிறாள் கர்த்தரை. ఆ అమ్మ కష్టములో తన మనసులో దేవుణ్ణి తలుస్తాయి. ஆமென். அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். దావీదు Taste the God. రుచి చూడండి దేవుణ్ణి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆகார் சொல்லுகிறாள், என்னை காண்கிற தேவனை கண்டேன். ఆగారు చెప్తా, నన్ను చూసే దేవుణ్ణి చూశాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அவளும் மனதுல சோர்ந்து போனவள். మనసులో అన్ని విడిచిపోయింది. ஆமென். ఆమేన్. அதனால்தான் பிள்ளை சாகிறத பிள்ளை சொத்துரும், ఆ బిడ్డ చచ్చిపోను. ஆனா அதை பார்க்கிற தைரியம் எந்த தாய்க்கும் வராது. దాన్ని చూసే ధైర్యం తల్లికి రాదు. ஆமென். ఆమేన్. எனவே அதை கொஞ்சம் தூரம் போட்டு விட்டு இங்கு வந்திருந்து அழுது கொண்டிருக்கிறாள். దాని నుంచి కొంచెం దూరంగా బిడ్డని పెడేసి ఇక్కడ వచ్చి అడుస్తా ఉంది. ஆனால் அங்கு ஆகாரை கர்த்தர் கண்டார். అక్కడ ఆగార్ని దేవుడు చూశాడు. அது இரண்டாவது முறை. రెండవ దారి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அங்கே ஒரு ஊற்றை கொடுக்கிறார். అక్కడనే ఒక నీళ్ళని ఇస్తాడు. அங்கே ஒரு நீரூற்றை கொடுக்கிறார். అక్కడనే ఒక నీళ్ళ కాలువని ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, மனதில் మనసులో முடவனாகி விடாதீங்க. ఓడుగా అయిపోవద్దండి. நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, మన సమస్యలను చూసి, நாம சந்திக்கிற சவால்களை பார்த்து మనం చూసే ఛాలెంజ్ மனசுல எப்போதுமே முடவனாகி விடாதீங்க. మనసులో ఎప్పుడు గుడ్డివాడుగా అవ్వకూడదు. எப்போதும் ஞாபகம் இருக்கட்டும், ఎప్పుడు நான் ராஜா வீட்டு பிள்ளை. నేను రాజా ఇంటి బిడ్డ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் இனி பந்தியில அமர போகிறது எங்க? నేను ఇంకా బందిలో కూర్చోనేది ఎక్కడ? இதுவரைக்கும் ஒருவேளை ஊருக்காரன் எல்லாம் சொல்லி இருக்கலாம், டேய் சப்பானிக்கு சோறு போட்டீங்களாடா. ఊర్లో ఉండేవాళ్ళని చెప్పేస్తున్నా, కుంటోనికి అన్నం వేశారా అని. அம்மாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஊர்ல உள்ளவன் எல்லாம் சொல்லி இருக்கலாம், ఊర్లో ఉండేవాడందరూ చెప్పారు சவுலுடைய பேரப்புள்ள. సౌలుకు మనకు, ஆனா அதெல்லாம் இப்போ అదంతా ఇప్పుడు விலையே இல்லை. దానికి బెలనే లేదు. ஒருவேளை ஊர்ல சொல்லலாம், ఒకవేళ ఊర్లో அந்த அந்த ஓரத்து அந்த ரூம்ல அந்த வீட்டுல ஒரு சப்பானி கிடப்பான், அவனுக்கு கொஞ்சம் சோறு போட்டுட்டு வா. ఆ రూమ్ లో వాడు కుంటోడు ఉన్నాడు, అని కొంచెం భోజనం పెట్టేసి రండి. இந்த சத்தம் ஒருவேளை அவன் இருக்கிற வீட்டுக்கு வெளியில கூட சொல்லலாம், சப்பானிக்கு இன்னைக்கு சோறு போட்டீங்களா. వాని ఇంటి పక్కలో ఉండేవాళ్ళు కూడా చెప్పాల్సిన, వానికి భోజనం இதை పెట్టారు. உள்ளில் இருக்கிறவனும் கேட்டிருக்கலாம். వాడు లోపల ఉన్నవాడు ఇనిండి అన్నమాట. எத்தனை முறை அந்த வார்த்தையை அவன் கேட்டிருப்பான். ఎన్ని కితాల మాట వాడు ఇనింటుడో. ஆமென். ఆమేన్. போதும் வாழ்க்கை. సాలి జీవితము. ஆனால் అవుతే ஒரு நாள் வந்தது, ఒక దినం వచ్చింది. அந்த நாள் இன்றைக்கு உங்களுக்கு. ఆ దినము ఈ పొద్దు మనకు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மனதுல சோர்வடைந்திருக்கிற, మనసులో కలకాలు ఉండే, மனதுல முடவாயிருக்கிற మనసులో కుంటివాడు, என் அன்பு சகோதரங்கள் யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா, ప్రీతి సహోదరులు ఎవరు, யாருக்காய் ஆவியானவர் சொல்லுகிறாரோ தெரியாது, ఎవరు ఆత్మడు చెప్తాడో, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். నే విశ్వాసిస్తాను. என்னை ஆட்கொண்ட தெய்வம், నన్ను పిలిచిన దేవుడు, என்னை உருவாக்கிய தெய்வம், నన్ను రెడీ చేసిన, என்னை உருவாக்கி எடுத்த தெய்வம், నన్ను రెడీ చేసి, என் அன்பு சகோதரா உன்னையும் உருவாக்கும். నిన్ను నీ రెడీ చేసి, உன்னையும் அவர் கைவிட மாட்டார். నీ వాత్ర చేయబడి, ஒன்றும் இல்லாய்மையில் இருந்த என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கு உனக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிற தெய்வம். ఆమేన్. ஒருவராலும் கேட்பாரற்று கிடந்த மேவி போசேத்தை கொண்டு தாவீதுடைய அரண்மனையில், தாவீதுடைய சேரைக்கு முன்பாய், தாவீதுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் ராஜகுமாரனாய் நிறுத்த ஒரு தெய்வத்தால் முடியும் என்றால், என்னை முன்னை உயர்த்த என் தேவனுக்கு நிச்சயமாகவே முடியும். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவரால் முடியும். ఆత్మలో అవును.
தைரியமாயிருங்கள். ధైర్యంగా ఉండండి. ஆமென். ఆమేన్. ஏலியா சோர்ந்து போனான், ఏలియా సుస్థాయి கர்த்தர் விடவில்லை. దేవుడు విడిలేదు. ஆகார் சோர்ந்து போனாள், ఆగార్ సుస్థాయి கர்த்தர் விடவில்லை. ఆ యమ్మని విడిలేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. யோபு యోబును அங்கலாய்ப்பு தான். అంగలాయిపుదా. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது యోబు జీవితంలో చూసినప్పుడు அவருடைய வாழ்க்கையில என்னைக்குமே அந்த மன ஊனத்தை அவர் அனுமதித்ததே கிடையாது. వాళ్ళ జీవితంలో ఆ మనసులో కష్టాలు అనేది అతను అనుభవించలేదు. ஆமென். ఆమేన్. இன்னொரு மனுஷனை ஞாபகம் இருக்கிற யோசேப்பு. యోసేపుని గురించిను. ஆமென். ఆమేన్. அவங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா అతని జీవితమాన్ని చూస్తే எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது போல, ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்தது போல அவர்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை. ఎలియాను ఆ అమ్మ జీవితంలో జరిగినట్లే యోసేపు జరగలేదు. பிரச்சனை அது போலதான், సమస్యలు అదే, பாடுகள் அது போலதான். పోరాటాలు అదే. ஆமென். ஆமென். ஆனால் అవుతే என்றைக்குமே ఎప్పటికిను யோசேப்பு மன ஊனமடைந்தது, மன முடவனாகி கிடந்ததை நாம பார்க்கவே முடியாது. యోసేపు మనసులో కష్టపడి బాధలు పడినది ఎప్పుడూ లేదు. சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் அங்க ஃப்ரெஷ் அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிறாரு. జైల్లోనే ఎత్తేస్తేనే అక్కడగా ఫ్రెష్ గా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. அங்க 2 பேர் கனவு பார்க்கிறார்கள். అక్కడ ఇద్దరు కనసులు చూస్తారు. நாம இருந்தா என்ன செய்வோம்? మనము కొంటే ஒருத்தன் வந்து இப்போ அதே சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். అదే సమయాల్లో మనం ఉంటాము. இப்ப நம்ம கிட்ட வந்து சொல்றான் ஒரு ஆளு, ఒక మంచి நான் కனவு பார்த்தேன். కనసు చూస్తుని மனுஷன் இருக்கிற இருப்புல இவனுக்கு ஒரு கனவு ఉండే కష్టముల్లో నీకు ఒక కనస. ஆமென். ఆమేన్. ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இல்லையா? நாம இருந்தா பிரான்சிஸ் சொன்னதை தான் சொல்லியிருப்போம். அந்த சொப்பனம் தான்டா என்னை இங்க கொண்டு விட்டுச்சு. ఆ స్వప్నం நீ ஏன்டா என் உயிரை எடுக்கிற? நீ வேற சொப்பனத்தை கண்டு. నువ్వేంటికి నా కనసు చూస్తావు? ஆமென். ఆమేన్. ஒரு நாள் ఒక దినము 2 சொப்பனத்தை பார்த்து 2 స్వప్నాలు చూసి அதை ஏன் உடன்பிறப்புகளோடு சொல்லி ఆ మాటని నా అన్నదమ్ములు కూడా చెప్పి நாம் பட்ட கஷ்டம் இருக்கே, నే పడిన కష్టం ఉన్నాయి కదా, நீ வேற இங்க வேற சொப்பனத்தை கொண்டு வர்றியாடா? ఇక్కడ వచ్చి అది వేరే ఎత్తుకొని వస్తావా? டேய் போயிருடா, పోయి தயவு செய்து என்கிட்ட வந்துடாதே దయచేసి சொப்பனத்தை నా கொண்டு. దగ్గర రావద్దు. ஆனா யோசேப்பு எங்குமே அப்படி சொல்லல. యోసేపు అక్కడ ఎక్కడ చెప్పలేదు. ஆமென். ఆమేన్. கூப்பிடுறான், வா நான் உனக்கு பதில் சொல்றேன். నేను దానికి జవాబు చెప్తాను రా. உன் சொப்பனத்துக்கு பதில் விளக்கம் நான் சொல்றேன். నీ కనసుకు బదులు నేను చెప్తాను రా. அதுதான் யோசேப்பு. అదే యోసేపు. ஆமென். ఆమేన్. எந்த சூழ்நிலையிலும் యా సమయములోను அந்த மன முடவுக்கு மட்டும் தன்னை அனுமதிக்கவே இல்லை யோசேப்பு. మనసులో కష్టాలకు మాత్రం అతను జగయలేదు. யோபுடைய வாழ்க்கையிலும் அதை பார்க்கலாம். యోబు జీవితంలోనే அங்கலாய்ப்பு உண்டு, అంగలాయిపు ఉంది, பிரச்சனை உண்டு. సమస్య ఉంది. ஆனா எங்கேயுமே யோபு சொல்லல, ఎక్కడ నా యోబు చెప్పలేదు. ஆமென், ఆమేన్. நான் செத்தா போதும். నేను సస్తే చాలుని. ஆமென். ఆమేన్. யோபு என்ன சொன்னார்? యోబు ఏం చెప్పాడు? நான் செத்தாலும் பரவாயில்லை, என் மீட்பரை காண்பேன். నేను సస్తేను పర్వాలేదు, నా జీవితాన్ని దేవుని చూస్తున్నాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. நாம சாதாரண வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா என்ன செய்வான்? సాధారణంగా జీవితం బిడ్డగా ఉంటే అని చెప్తాము. நான் செத்தா என்ன, சாவாட்டி என்ன, నేను సస్తే ఏమి, సాయలేదంటే ఏమి, நான் மீட்பரை பார்த்தா என்ன, பார்க்காத போதா என்ன. నేను అతన్ని చూస్తే ఏమి, చూడపోతే ఏమి. ஆமென். ఆమేన్. ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா யோபுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் முறுமுறுக்கவே இல்லை. యోబు నోట్లోంచి దేవుని గురించి ఒక చెడ్డ మాటను రాలేదు. ஆமென். ఆమేన్. யோபு சொன்னா, அவரை கொன்று போட்டா கூட நான் அவரில் விசுவாசமாயிருப்பேன். నన్ను అతను చంపేస్తే నేను అతనిలో పెట్టిన విశ్వాసాన్ని విడిను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கிறோம்? మన జీవితంలో యా కాలాల్లో ఉండాము. ஒருவேளை மேவி போசேத்தை போல. ఒకవేళ మేవి బోసెత్తరం 11வது வாக்கியம் வாசிங்க இன்னொரு முறை. ம் ம் ஆ ம்
ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் 13க்கு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அப்படியே கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తామా? அப்படியே கண்களை மூடலாம். நம்மில் என்ன முடவு இருக்கிறது? మనలో ఏం కష్టం ఉన్నాయి? என்னில் என்ன முடவு இருக்கிறது? మనలో ఏమి ఇరిగిపోయింది? என்னில் என்ன முடவு இருக்கிறது? నాలో ఏమి కుంటి అయింది? என்னால் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? నా వల్ల ఆశీర్వాదంగా జీవితాన్ని తిరుగునావునా? என்னால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? నన్ను దేవుడు ఆశీర్వదించేదానికి అవునా? ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நிலைமை ఒకవేళ ఇప్పుడుండే కష్టముల్లో மேவிபோசேத்து சொன்னது போல, మేవి బోసెత్ చెప్పింటారా, ஆண்டவனே దేవుడా செத்த நாயை போல நான் இருக்கிறவன், సచ్చిని కుక్కతర నేను ఉండాను, தூக்கி போடவும் ஒருவனும் இல்லை, ఎత్తి వేసేదానికి ఎవరు లేదు, பரிதபிக்கவும் ஒருவனும் இல்லை. నా కోసం మాట్లాడేవాడు ఎవడూ లేదు. ஆனால் అవుతే நீர் என்னை நோக்கி பார்த்தீர், మీరు నన్ను చూశారు, நீர் என்னை நோக்கி பார்த்தீர், మీరు తన కళ్ళలో నన్ను చూశారు, நீர் என்னை நோக்கி பார்த்தீர், మీరు నన్ను చూశారు, என்னை ராஜகுமாரனாக்கினீர், నన్ను రాజకుమారుడుగా చేశారు, என்னை ராஜகுமாரனாக்கினீர். నన్ను రాజకుమారుడుగా చేశారు. ஒருவேளை ఒకవేళ இதன் மத்தியில దీని మధ్యలో இப்படி ఇట్లా மேவிபோசேத்துடைய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். அப்பா, మేవి బోసెత్తర ఉండే బిడ్డలుగా ఉంటే வாழ்க்கையில் நொந்து போய் வந்திருக்கலாம். జీవితంలో ఆ కష్టాలు పడి వచ్చింది. అసలు என் வாழ்க்கை ஆசீர்வாதமா திரும்புமா? నా జీవితం ఆశీర్వాదంగా இனி என் வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனை வருமா? ఇంకా నా జీవితంలో ఒక బదలావణ, இனி என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்குமா? ఇంకా నా జీవితంలో ఒక బదలావణ వచ్చునా, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியுமா? నే ఆశీర్వాదం అందుకున్నోడుగా మారునా எந்த கலக்கத்திலும் வேதனையிலும் అనే చింతలో దుఃఖాల్లో ஒரு மன முறிவோடு இருக்கலாம், ఒక మనసు ఇరిగిపోయినోడుగా వచ్చింది. అసలు மன முறிவோடு இருக்கலாம். మనసు ఇరిగిపోయినోడుగా వచ్చింది. అసలు அப்படி மனமுடவில் இருக்கிற பிள்ளைகள் இருந்தால், ఇట్లా మనసు ఇరిగిపోయిన బిడ్డలుగా ఉంటే, ஆண்டவரே దేవుడా நீர் இன்றைக்கு சொல்லுகிறீர், మీరు ఈ బొద్దు చెప్తారు, நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறீர், మీరు వాళ్ళని తన కళ్ళలో చూస్తారు, நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறீர். మీరు అట్లా బిడ్డని కళ్ళలో చూస్తారు. ஒருவேளை வேலை இல்லாமல் வந்த பிள்ளைகளா இருக்கலாம், ఒకవేళ పని లేకుండా ఉండే బిడ్డలుగా அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், ఆ బిడ్డల కోసం ప్రార్థిస్తాను, அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ఆ బిడ్డల కోసం ప్రార్థిస్తాను. வாழ்க்கையின் நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல், జీవితంలో వచ్చే దినముల గురించి విశ్వాసం లేదు, என் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமோ? నా జీవితంలో ఆశీర్వాదాలు అందుకోను అవునా, என்னால் இந்த பட்டணத்துல ஒரு வேலை செய்து முன்னேற முடியுமோ? ఈ పట్టణంలో పని చేసిన ముందు అవునా, இந்த కులపத்தோடு இருக்கலாம். ఉండే చింతలో వచ్చింది. అసలు ஆண்டவரே, దేవుడా மேவிபோசேத்தை பார்த்த உம்முடைய கரம், మేవి బోసే చూసిన నీ அப்பா உம்முடைய கண்கள் మీ కండ్లు இவர்களை காணட்டும், వీళ్ళని మీరు కండ్లు చూడని, இவர்களை காணட்டும், వీళ్ళని చూడని, இவர்களுடைய நிலைமைகளில் மாற்றம் உண்டாகட்டும், వీళ్ళ కష్టాల్ని మార్చని అవును, இவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான திருப்புமுனை அமையட்டும். వీళ్ళ జీవితంలో ఆశీర్వాదాలని తిరగని. மேவிபோசேத்தை మేవి బోసే ராஜ சிங்காசனத்துக்கு முன்பாய் கொண்டு வந்தீர், రాజ సింహాసనానికి ముందు తీసుకొని వచ్చారు, ராஜகுமாரன்களில் ஒருவனாக்கினீர். రాజకుమారుల్లో ఒకడుగా చేశారు. அதே போல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் అదే తర ఆశీర్వాదం இந்த சத்தம் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். వచ్చిన ఒక్కొక్క బిడ్డలను ఆశీర్వదిస్తాను. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற நிலைமைகள் மாறட்டும், వాళ్ళ జీవితంలో ఉండే సమయాలు ఇప్పుడు கண்ணீர்கள் மாறட்டும். కన్నీళ్లు బదలవన మారని. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ఒకవేళ ఇప్పుడు ఇట్లా ఉండే కష్టాల్లో ఉంటే இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். ఈ మాట వాళ్ళకు విశ్వాసాన్ని, மேவிபோசேத்தை ஆசீர்வதித்து உயர்த்தின தெய்வம் మేవి బోసేతిని ఆశీర్వదించి పెరిగించిన దేవుడు என்னையும் ஆசீர்வதிக்கும் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்குள் வரட்டும். నన్ను దేవుడు ఆశీర్వదిస్తుడనే విశ్వాసం వాళ్ళ రాని. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் యా సమస్యలు ఉంటాను கர்த்தர் மீட்டெடுங்கப்பா.
దేవుడు వాళ్ళని మిగలాసి పెట్టండి. நீங்க இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். మీరు ఆ బిడ్డని తన కన్నుల్లో చూడండి. இந்த வேளையில பாரத்தோடு உள்ளத்திலிருந்து ஜெபித்த ఈ సమయాల్లో భారంతో அன்பு சகோதரங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ప్రీతి సహోదర సహోదరులు ఎవరును ஆசீர்வாதமான மாற்றத்தை அவர்கள் காண்பார்களாக. ఆశీర్వాదమైన ఒక బదలావాన్ని వాళ్ళు చూడండి. ஆசீர்வாதமான மாற்றத்தை அவர்கள் காண்பார்களாக. ఆశీర్వాదమైన బదలావాన్ని వాళ్ళు చూడని இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. యేసువిన్ నామములో ఆశీర్వదించి ప్రార్థించుకుంటాం మంచి తండ్రి. ఆమేన్. 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 அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலை என்றாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். యా సమయాల్లోనూ మనము దేవుణ్ణి చూస్తే మనకు దేవుడు ஆசீர்வாதமான மாற்றத்தை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். ఆశీర్వాదమైన బదలావనని మనం తెలుసుకోవాలా. అది దేవుడు మనకు దాన్ని చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. హల్లెలూయా. நான் ராஜா வீட்டு பிள்ளை. నీ రాజా ఇంటి బిడ్డ. ஆமென். ఆమేన్. God bless you.